விஜய் வந்து காவேரிக்கு வந்து பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு. நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்து ரூமில் வந்து படுக்க வைக்கிறாரு. அப்போ வந்து விஜய் கிட்ட வந்து அதெல்லாம் இல்லை நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக அவரே சமைக்கிறாரு. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காய்கறிலாம் கட் பண்ணுறாரு. அப்போ காவேரி வந்து பின்னாடி இருந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து டைட்டாக வந்து பிடிச்சு கிஸ் பண்ணுறாரு காவேரியை. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம வந்து இங்கேயே இருந்துடலாமா காவேரி, போவே வேணாம், அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம போகாமல் இருந்தால் எங்கள் அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இங்கே வந்துடுவாங்க, வரட்டும், அவங்களும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து செய்கிற சமையல்லாம் பார்த்து காவேரி அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அடுத்து சமையல் செஞ்சு ஊட்டி விடுறாரு. அப்புறம் அவங்கள வாமிட் வந்து எடுக்கும்போது அவங்கள வந்து பிடிச்சு தாங்களாக வந்து கை தாங்களாக கூட்டின்னு போகிறாரு. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரு. ஏன் காவேரி இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ ரெஸ்ட்டு மட்டும் தான் எடுக்கணும், இப்போ தானே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னோடனே, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன், என்ன ரூம் வரைக்கும் நீங்களே தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன தூக்கிட்டு போகணும் அவ்வளோதானே, உன்னை சுமக்கிறதுல எனக்கு பெரிய வேலையா, என் பிள்ளையும் உன்னையும் சேர்த்தே சுமப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்து ரூமில் போயிட்டு காவேரி வந்து வெளில படுக்க வைக்கிறாரு. அப்போ வந்து விஜய் போக பார்க்குறாரு. காவேரி வந்து ப்ளீஸ் விஜய் என் கூடவே இருங்க அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காவேரியை தூங்க வைக்கிறாரு. சந்தோஷம் தாங்கலை விஜய்க்கு. அப்படியே ஒரு கை தாங்கலை. அப்படியே காவேரி பார்த்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குற பார்வை எதுவுமே சரியில்லை, 3 மாதத்துக்கு டாக்டர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் இந்த ரொமான்ஸ்லாம் வேணாம் அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. ஏய் நான் அப்படிலாம் இருப்பேனாடி, குழந்தை தான் முக்கியம், குட்டி பாப்பா இருக்கும்போது குட்டி பாப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கல, நான் அப்படி இருப்பேனா அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் உண்மையிலேயே வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை விஜய், என் லைஃபே அப்படியே முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நானும் தாண்டி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். சரி சரி நீ வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்காமல் தூங்கு, நீ தூங்கி எழுந்தோடனே உனக்கு வந்து நான் செய்கிற வந்து டிஷ்ஷெல்லாம் பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க எனக்கு எதுவும் பசிக்கல, அப்போல்லாம் நீ சொல்லக்கூடாது, இனிமேட்டு நீ நிறைய சாப்பிடணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் எப்போ சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னோடனே, ஏய் நானே படித்தேடி, டாக்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் இப்போ எத்தனை படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பிடிச்ச டிஷ் எல்லாமே சூப்பராக வந்து செஞ்சு அசத்துறாரு விஜய். இங்கே காவேரி விஜய் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருமே கேங்காக உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு அஜயோட அப்பா. அவரை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்களா அப்படி சொன்னோன்னே, இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னோடனே, சாரிம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா உன் வாழ்க்கைக்கு நான் தானே வந்து இப்படிலாம் பண்ணிட்டேன், அதனால தான்மா உன்னையும் வந்து விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அன்பரசு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. வெண்ணிலா ப்ளீஸ்மா தயவு செய்து மன்னிச்சிடு, என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, உன் அப்பா அம்மாவையும் என்னால் தான் இழந்த, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ப்ளீஸ் வெண்ணிலா மன்னிச்சிடுங்க, பாவம் என் மாமா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டார் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ராகினி. உடனே யோசிக்கிறாங்க வெண்ணிலா. உடனே வந்து என்ன பண்ண, அப்போ கூட இவர் தானே எல்லாத்துக்கும் காரணம், இவர் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு. உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, பரவாயில்ல என்னை விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன்றார்ல, அப்புறம் என்ன மாமா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னோடனே, கண்டிப்பாக விஜய் கூட சேர்த்து வச்சுருவோமா, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. பசுபதி இருக்காரு, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவரால் நினச்ச காரியத்தை முடிப்பார், அப்படிப்பட்ட ஆள், இப்படிப்பட்டவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கல, பாரு சீக்கிரமாகவே விஜய் நீனும் ஒன்றா சேர போகிறீங்க, என் வீட்டு மருமக வெளியே இருக்கலாமாம்மா, சீக்கிரமாகவே பாரு நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற, அதுக்கப்புறம் என்ன நீ உன் வழிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே பசுபதி சொல்கிறாரு, உங்கள் எல்லாரையும் நான் வர வச்சதுக்கு எதுக்குன்னா, நாளைக்கு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.